පුවත්පත්වල පළ වෙලා තියෙනවා. எனக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வர உள்ளதாக பத்திரிகைகளில் படித்தேன். மேல் மாகாண சபை அமைச்சு பதவியை வகித்துக் கொண்டு மாகாண சபையை விமர்சித்தல் என்பது எனக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கான காரணமாகும். நான் அமைச்சு பதவிக்கு வரும்போது மாகாண சபை சிறந்தது. மாகாண சபையை பாதுகாப்போம் என்ற நிலைப்பாட்டிலிருந்து அமைச்சு பதவியை பெற்ற பின்னர் நான் அந்த நிலைப்பாட்டை மாற்றியிருந்தால் உண்மையில் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். ஆனால் மாகாண சபை முறைமை 13வது திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதே அமைச்சு பதவியை பெறுவதற்கு முன்னிருந்த எனது நிலைப்பாடாகும். என்றும் அதே நிலைப்பாட்டிலேயே உள்ளேன். மாகாண சபை முறைமை ரத்து செய்யப்பட்டால் முதலில் எனது அமைச்சு பதவியை இல்லாமல் போகும். அமைச்சு பதவி இல்லாமல் போய் நீங்கள் நலிந்து விட்டீர்கள் என எனது சிறிய மகன் என்னை கேலி செய்கிறார். எனது அமைச்சு பதவி பாதுகாக்கப்பட்டு நாடு அழிவடைவதனை விட அமைச்சு பதவி இல்லாமல் போய் நாடு பாதுகாக்கப்படுமானால் அதற்காக நான் முன்னிற்பேன். ඇමතිකම නැති වෙලා රට රැකිනවා නම් මම ඒ දේ වෙනුවෙන් පෙනී ඉන්නවා. மேல் மாகாண சபை கைத்தொழில் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பயிற்சி நெறியை பூர்த்தி செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் பொருட்டு இந்த நிகழ்வு நேற்று கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.